அழகான வரவேற்பு. வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ்நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழர் பண்பாடு, பண்பாடு குறையாமல் வரவேற்றதனால் அகமகிழ்கிறேன். என்றும் உள்ள தெந்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல, நீர்மையை இனிமை நிறைந்தது என்னலாகும் என்று நிகண்டு கூறுவது போல, இந்த உலகத்தில் ரெண்டு பொருள் நிரந்தரம், ஒன்று பரம்பொருள், இன்னொன்று பைந்தமிழ். அந்த தமிழாலே நீ வாழ வேண்டும். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாடிய தமிழ்நாடு. கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோ போல் இங்கனும் யாங்கனும் நான் கண்டதில்லை ஒரு புலவனை என்று பாரதியினுடைய வாக்கு. என்னை நன்றாக இறைவன் படைத்தன என்று சொன்னபடியே பெரிய புராணம் அர்ச்சனை பாட்டையாகும் சுந்தரா, சொற்றனை பாடுகள் என்றார் தூமரை பாடும் வாயார், கோவை பாடிய வாயால் பாடுக பாவை என்றாரே நடராச பெருமான் மாணிக்க வாசகரை பார்த்து, செந்தமிழே நருந்தேனே தெந்தனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நீ நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு. சந்தான புஷ்ப பரிமள கிண்கணி முகச்சரண யுகங்கள் அமிர்த பிரபா சந்திரசேகர மூசிகாரோட வெகுமோக சத்தியப்பிரிய ஆலிங்கனே, சிந்தாமணி கலசகர கடக போல திரியம்பக விநாயகன் சிவனை வளமறு அளவில் உலகடைய நொடியில் வரும் சித்திரக்கலாபமையிலே என்றார் அருணகிரிநாதர். அந்த தமிழாலே, உலகம் போற்றும் தமிழாலே, தமிழ் கடவுள் முருகனுடைய தமிழாலே உன்னை வாழ்த்துவது, அதுவும் குறுந்தகை பாடலாகிய யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தை எம்முறை கேளு, யானும் நீயும் எவர் கேளு, அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே, செம்புள பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற வகையிலே வாழ்த்துகிறேன் மகளே. அந்த வாழ்வாங்கு நீ வாழ வேண்டும் என்ற வாழ்த்து. ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, என் தெய்வம் மொழி பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் என்றார் வள்ளுவர். அவரவருக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள் அவரவராலே மற்றவரால் அல்ல என்பதை உணர்வோம். அப்படி உணர்வை உண்டாக்கக்கூடிய அழகான இந்த இடம் வேள்விமலை சாரல். உன்னை பற்றி சில விவரங்களை நான் அறிய வேண்டியவா, அதனால கேட்கலாம் என்று எண்ணுகிறேன். இந்த உலகத்துல தாய் தகப்பனுக்கு அடுத்து ஒரு பாசம் அப்படின்னா அது சகோதர பாசம், சகோதர சகோதரிகள் பாசம். அந்த சகோதரிக்கு ஈடாக என்னை வாழ்த்தியதுல மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா நாவுக்கரச பெருமானுக்கு ஒரு சகோதரி, அருணகிரி நாதனுக்கு ஒரு சகோதரி, பட்டினத்தாருக்கு ஒரு சகோதரி, பட்டினத்தாருக்கு ஒரு சகோதரி இருந்ததுனாலதான் தனக்கு ஒரு சொத்துல கொஞ்சம் கூட கொடுக்கலன்னு சொல்லி அப்பத்திலேயே விஷத்தை வச்சு கொடுக்க போறா. அதனால தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்பதை போல அந்த சகோதரிக்கு சாபத்தை கொடுத்தான் பட்டினத்தார். அதே சமயத்துல நாவுக்கரச பெருமானுக்கு ஒரு சகோதரி திலகவதி, தன் சமயத்திலிருந்து மற்றொரு சமயத்திற்கு மாறிட்டானே அப்படின்னு நினைத்து தன் தம்பியை திருத்துவதற்காக திரும்பவும் தன்னுடைய சமயத்திற்கு கொண்டு வந்தவள் யாருன்னா திலகவதியார் என்று சொல்லக்கூடிய பெண். ஈசனுக்கிட்ட போய் முறையிட்டுக்கிட்டே இருப்பான், என் தம்பி இந்த மாதிரி சமண மதத்தை தழுவிட்டானே, கருணை காட்டக்கூடாதா ஈசா, என் தம்பிக்கு ஒரு புத்தியை கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி வேண்டுற போதான் கடைசியா சூழ நோய் வந்து அந்த சூழ நோயை தீர்ப்பதற்கு விபூதியை கொடுத்து அவர் தான் மாசில் வீணையும் மாலை மதியம் வீசு தென்றலும் வீங்கள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையை போன்றது ஈசன் எந்த இணையடி நிழலே என்று பாடிய தேவாரம் பாடல் பாடியது. அதுபோல அருணகிரிநாதனுக்கு ஒரு சகோதரி, பெண் பித்தனாக இருந்தவனை திருத்தலுமே அப்படின்னு சொல்லி தானும் ஒரு பெண்ணு தான். முந்தானை விளக்கியவள் யார் அப்படின்னா தன் தம்பிக்காக தன் முந்தியவே விளக்கியவள் யாரு அப்படின்னா அவளும் ஒரு சகோதரி. அதனாலதான் அங்கே சொன்னாங்க முக்காமடம் போனதுக்கு அப்புறம் அக்கான்னு பார்த்து என்ன பண்றதுன்ற ஒரு பழமொழி உருவானதற்கு காரணம் அந்த அருணகிரிநாதன் என்று சொல்லக்கூடியவனுடைய சகோதரி. அதற்கு பிறகுதான் அருணகிரிநாதனுக்கே புத்தி வந்ததாகவும் 12 ஆண்டுகள் கழித்து திருப்புகளை எழுதுவதற்கு காரணமாக இருந்தது அப்படின்றது தாங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி சகோதரிகள் அப்படின்னு பார்க்க போனா நல்லவர்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு. இப்ப ராமாயணத்துல ராமனுக்கு சகோதரி என்பவள் கிடையாது, உடன் பிறந்த பெண் அப்படின்றது கிடையாது. ஆனால் ஒரு மன்னனால் கொடுக்கப்பட்ட சகோதரி அப்படின்றது ஒருத்தி உண்டு. ஒரு மன்னனால் கொடுக்கப்பட்ட சகோதரி அப்படின்றது ஒண்ணு உண்டு. ராமனுக்கும் சகோதரி உண்டு, ஏன்னா கூட பிறந்ததான் சகோதரியா. அதுபோல மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கு சகோதரி என்பது கிடையாது, ஆனா கௌரவர்கள் கூட்டத்துல ஒரே ஒரு சகோதரி துச்சலை என்று சொல்லக்கூடிய பெண்ணு உண்டு. ராமாயணத்துல ராவணேஸ்வரனுக்கு அந்த சூர்படகை என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, தன் கணவனுடைய இறப்பிற்கு காரணமானவே இந்த அண்ணன் தானே. தான் அண்ணன் இறந்தாலும் பரவாயில்ல, தான் எப்படி மானபங்கப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்ல, தன் கணவனுடைய இறப்பிற்கு காரணமான சகோதரனை பழி வாங்க துடித்தவள் தான் சூர்படகை என்று சொல்லக்கூடிய சகோதரி. கொன்னுட்டாரே அப்படிங்கிற கோபம் இருந்தது. சூர்பனகரோட வீட்டுக்காரர் பேர் வாய்க்கிலே நுழையாது, வித்திஸ்குஸ்வான்னு பேரு. அப்பேற்பட்ட அவனுடைய கொடூரம் தாங்க முடியாமல் இறந்தான், கொன்றான். அதனால பழி வாங்குறதுக்கு தான் ராம லட்சுமணனை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவு பண்ணான். அங்க போய் எப்படி சொல்றது, வத்தி வைக்கிறதுன்னு சொல்றது. அம்மை மாதிரி ஒரு அழகன் இந்த உலகத்திலே கிடையாது. அவன் அழகன்னு பார்த்தா அவன் மனைவி ரொம்ப அழகா இருக்கிறான், உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு, அவன் கூட இருக்க நல்லா இல்ல, உன் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னா அதை கேட்டு போன இந்த பெண் பித்தன், அதை மோகம்.
அப்ப என்ன அர்த்தம்? இந்த புத்தியை ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ராமாயண கதை நடத்துவதற்கு காரணமே அடியேன்றார். சரி, ராவணேஸ்வரன் பெண்பித்தன் அப்படின்றதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? சீதையை கடத்தி கொண்டு அதாவது ராவணேஸ்வரனுக்குள்ளும் ஒரு ராமன் உண்டு, ராமனுக்குள்ளும் சில ராவணேஸ்வரன், அதாவது ஒரு ராவணேஸ்வரன் உண்டு. பெண்பித்தன் இல்ல, அந்த ஆசையை தூண்டுறபடி அவ சொன்னா பாரு, உடனே காமம் தலைக்கியது அடையணுங்கிற எண்ணம் வந்துச்சு இல்ல, வந்துச்சு. அது தப்பு தானே. ஆனாலும் அவருடைய சம்மதம் இல்லாம தொடக்கூடாதுன்னு எவ்வளவு ஒரு அது ஏற்கனவே ஒரு சாபம். ஏன்னா வேதவதி என்ற பெண்ணை கூந்தலை பற்றினால் பற்றிய கூந்தல் அரட்டும்னு சாபம் கொடுத்தா, இனிமே என்ன போல பெண்ணை நீ தொட்டியனா தொட்ட உடனே உன் தலை வெடிக்கும்னு சாபம். அதனாலதான் பயந்து அசோகவனத்துல சீதையை சிறை வைத்து அன்றாட திருசடை மூலமா புத்திய சொல்லிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் மண்டோதரிகிட்ட போய் நின்ன, என்ன சொன்னாலும் இந்த சீதை திருந்த மாட்டேங்கிறான், நம்மளை நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறான். அப்ப சீதை சொன்னது, மண்டோதரி சொன்னாலாம், ஏயா நீ இவ்வளவு கஷ்டப்படுற, ஒரு நாளைக்கு ராமன் மாதிரி போய் நில்லு, நம்ம புருஷன் வந்துட்டான்னு உன்னை கட்டி பிடிச்சிருவா அப்படின்னு மண்டோதரி ஒரு யோசனை சொன்னாலும். அதுக்கு ராவணன் சொன்னானா, படிப்போடி பைத்தியக்காரி, நான் எப்போவோ அந்த வேஷத்தை போட்டேன், ராமன் வேஷம் போட்டோன்னே அடுத்த பொண்ணை தொடக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு வந்துருச்சுன்னு நானா. ராமன் வேஷம் போட்டதுக்கே இன்னொருத்த மனைவியை தொடக்கூடாதுன்னு என்ன வந்துச்சுன்னா, அப்ப ராமனுடைய மனசு எப்படி இருந்துக்குன்னு பாரு. அதனாலதான் சீதை கிட்ட சொல்லும் போது அயோத்திக்கு நடந்தே போனா, அயோத்தில இருந்து மிதிலாபுரிக்கு நடந்து போனாங்க. இன்னைக்கு இருக்கிற அயோத்திக்கு மிதிலாபுரிங்கிறது ஜனத்பூர், டெல்லிக்கு அந்த பக்கம். அந்த ஜனத்பூருக்கு 450 மைல் ராமர் நடந்தே போனாரு. சீதையை கரம் பிடிச்சாச்சு, தாடகை வதம் செய்து சுயவரம் பற்றி எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப சீதையை வந்த உடனே கூப்பிட்டு சொல்றா, சீதைகிட்ட சொல்றாரு ராமரு, சீதை மலர் போன்ற உன் கையால என் காலை கொஞ்சம் அழுத்தி விட, நடந்தே வந்தேன் வலிக்குது காலெல்லாம் அப்படின்னா. இப்ப சீதா பிராட்டியார் கிட்ட கையை கொண்டுகிட்டு வந்தாங்க, காலை பிடிக்கலாம்னு, படக்குன்னு கையை எடுத்துக்கிட்டாங்க. அப்ப ராமர் கேட்கிறாரு, ஏன் பயப்படுற, தொட மாட்டேங்கிற, நான் என்ன பேயா பூதமா பிசாசா, என்னை பார்த்து ஏன் பயப்படுற? அதுக்கு சீதை சொன்னாங்களாம், பேய்க்கு பூதத்துக்கு பிசாசுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், புருஷன் ஒருத்தனுக்கு தான் பயப்படுவேன்னா. இப்ப யாரு பயப்படுறா புருஷனுக்கு? அந்த அம்மா சொல்லி இருக்கிறான், இதுல ஒரு வச்சவர் ராமர். இப்ப ராமர் சொன்னாராம், பயந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்கிற போது, உங்க கால் பட்டு, கால் மண்பட்டு, கால் துகள் பட்டு கல்லா கடந்த ஒரு பெண்ணை மாறினாலாமுல அகலிகை, இப்ப என் கையில நவரத்ன மோதிரம் போட்டிருக்கேன், மாணிக்கவல்லி, மரகதவல்லி, வைடூரவல்லி, வைரவல்லி, கோமிரகவல்லி. ஒருவேளை நான் இந்த மோதிரத்தோட கையால உங்க காலை தொட்டு உங்க கால் பட்டோன்னு இந்த மோதிரத்துல இருக்கிற கல்லு பூரா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொண்ணா மாறி நீங்க ஒருவேளை அந்த பொண்ணை கண்டுன்னு இழுத்தாலாம். சரி, எப்படி கொண்டு வரா பாருங்க, நுணுக்க கம்பர் எழுதுறாரு. அப்படி ஒருவேளை நீங்க ஆசைப்பட்டுருவீங்க, பத்தியா என்ன மாதிரி பேசுற, நான் இன்னொரு பொம்பளை பிள்ளைய பார்த்து நான் ஆசைப்பட்டுருவேன்னு சொல்றியா சீதை அப்படின்னு சத்தியம் பண்ணாரா. இந்த இப்பிறவிக்கு அந்த இரு மாதரை என் சிந்தையாலும் தொடையன்னாரா, தொட மாட்டேன்னாரா. யார் அந்த இந்த இப்பிறவிக்கு அந்த இரு மாதரை, யார் அந்த இரு மாதரை? இல்ல இல்ல, அந்த இரு மாதரை நீ கிருஷ்ணர் அவதாரத்துல சொல்ற. இப்ப ராமர் சொல்றாரு அந்த இரு மாதரை. எல்லாரும் உரை எழுதும் போது மறு மாதர்னு எழுதுனாங்களாம். எங்க ஐயா வாரியார் சாமிகள் தான் அந்த இரு மாதர்னு எழுதியிருக்கிறார். ராமாயணத்துக்கு உரை எழுதியவும் எத்தனை பேர் இருக்காங்க. கீவா ஜெகநாதர் எழுதியிருக்காரு, ராஜாசி எழுதியிருக்கிறாங்க, ராமாயணம் இருக்கு, வால்மீகி எழுதுனதுக்கு, கம்பர் எழுதுனதுக்கு. ஆனாலும் வாரியார் சுவாமி எழுதுனது தான் சொல்றாரு, இந்த இப்பிறவிக்கு அந்த இரு மாதரை அப்படின்னா அந்த ரெண்டு பேர் யாரு? ராமரா வந்தது மகாவிஷ்ணு, சீதையா வந்தது மகாலட்சுமி. மகாவிஷ்ணுவுக்கு 3 மனைவி, ஒன்னு பூமாதேவி, ஒன்னு நீலாதேவி, ஒன்னு மகாலட்சுமி. இப்ப பூமாதேவியும் நீலாதேவியும் அங்க இருக்காங்க, மகாலட்சுமியும் மகாவிஷ்ணு இங்க ராமர் சீதையா வந்தாச்சு. ஆனா ராமரா இருந்த அந்த மகாவிஷ்ணுடைய மனைவி தான் 2 பேரும். இவர் நினைச்சா அந்த 2 மனைவி தான் மனைவிகள் தான். ஆனா இந்த இப்பிறவியில அவங்க 2 பேரையும் மனசால கூட நினைக்க மாட்டேன், உனக்காக வாழ்வேன் என்று ஏகபத்தினி விரதத்தை சத்தியம் செய்தாராம். ராமாயணத்துல ராமனை காட்டில சிறந்த வீரன் ராவணேஸ்வரன். ஆமா, ஆனா ராவணேஸ்வரன் நினைச்சிருந்தா ராமனையும் அழிச்சிருக்கலாம். அப்பேற்பட்ட ராவணேஸ்வரனுக்கு ஒரு அகந்த, எல்லா இடத்தையும் போய் போர் புரிந்து வெற்றி அடைந்து தன் வசப்படுத்துறமே, இந்த கைலாயமலையவே தனக்கு சொந்தமாகி கொண்டால் என்ன அப்படின்ற ஒரு எண்ணம். கையை கொடுத்துட்டேன். இப்படி போய் கைலை மலையை பேர்த்து எடுக்கும் பொழுதுதான் கைலை மலை ஆடியது. பராசக்தி பயந்து எழுந்து ஓடுறா, எழுந்து ஓடும் பொழுது அவ காலில் அடைஞ்சிருந்த அந்த சிலம்பு தெரிச்சது. அதனாலதான் நவ வள்ளிகள், நீங்க சொல்லணும் மாணிக்கவல்லி, மரகதவல்லி, கோமரகவல்லி, புஷ்பரகவல்லி, வைடூரியவல்லி, பவளவல்லி என்று சொல்லக்கூடிய இந்த நவ வள்ளிகள் பிறந்ததற்கு பராசக்தியுடைய காற்சிலம்பு காரணம். நவசக்தி பிறந்ததுக்கு காற்சிலம்பு காரணம். கதை 2 இருக்கு. சரி, ஒன்னு ராவணன் கையிலைய பெயர்க்கிற போது பதறி ஓடியதால், இன்னொன்னு நெற்றிக்கல்ல இருந்து தீப்பொறிகள் பறந்தவொடனே அன்று பதறி ஓடியதா. இப்படி 2 காரணம் சொல்லப்படுது. அப்பொழுதுதான் பாருங்க ராவணேஸ்வரன் என்ன செய்யறான், சிவனே இப்ப மலையை வச்சு அழுத்திட்டாரு, நம்ம கையை இப்படி உள்ளரிக்க மாட்டிக்கிடுச்சேன்னு சொல்லி 10 தலை கொண்டவன் 20 கை கொண்டவன் ஒரு கையை ஒடிச்சான், ஒரு தலையை திருகுனா வீணையாக வச்சான். ஏன்னா நரம்புகளை கோர்த்து வீணையாக வாசிக்க ஆரம்பிச்சான். வீணையாகவும் சாதாரண கீதத்தை பாடலாமே. எல்லாருக்கும் ஒரு கொடி இருக்கிற போது இலங்கை வேந்தனுக்கு
அந்த வீணை கொடி உடையோன்னு தான் பேரு. ஆமா. அப்ப ராவணேஸ்வரன் சிவனுடைய மனம் இழகுவதற்கு என்ன பாட்டு பாடியிருப்பேன்? சிவனுடைய மனம் இழகணும் அப்படின்னா சாம கீதம் சிவபெருமானுக்குரியது, சாமகானம்னு பேரு. அந்த சாமகானத்தை இசைக்க ஆரம்பிச்சா சிவனுடைய மனம் இழகியது, அவனுடைய கைகள் விடுபட்டன அப்படிம்பாங்க. இது ஒண்ணு. பொதுவாவே இசையால் வசமாக இதயம் இது. இதயம் இது. தாலாட்டு பாடுனா குழந்தை தூங்குது, ஒப்பாரி பாடுனா அந்த அந்த இடத்துக்கு ஒரு இசையை கேட்கிற போது கடவுளுக்கே இசையால் தான் பாடி பெருமை அடைந்திருக்கிறார்கள். இன்னைக்கும் பாருங்க, இசையால் வசமாக இதயமதுன்னு தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் பாடல்கள் எத்தனை பாடல்கள், தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்புகழ், திருவருப்பா, திருப்பாவை, திருவம்பாவை, திருக்குறள், திருப்புகழ் அத்தனை இருக்கு. அத்தனையும் இசையால் தான் வடிக்கப்பட்டிருக்கு. இதுலயே ஒரு சின்ன விஷயம் மட்டும், இந்த கால் அமுக்கி விடுறத பத்தி பேசுனீங்க இல்ல, அழுத்தி விடுறத பத்தி. இப்ப ராமாயணத்துல ராமன் காட்டுக்கு 14 வருஷம் வனவாசம் போறாரு. 14 வருஷம் வனவாசம் போகும்பொழுது நாட்டு மக்கள் கண்ணீரோடு தான் வழி அனுப்பி வைக்கிறாங்க. போக வேணான்னு சில பேர் துடிச்சாங்க, ஆனாலும் போறாரு. போகும் பொழுது இடையில இருக்கக்கூடியது ஆறு, இந்த கங்கை ஆறு. இந்த ஆற்றில பரிசில் போட்டு இருந்தவன் தான் குகன் என்று சொல்லக்கூடியவன். இந்த குகன் செஞ்ச காரியம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? ராமனை பார்த்ததுமே எதிரிகள் என்ன நினைச்சான், ஆனா 2 பேரும் பரஸ்பரமாக பேசிக்கொள்ளும் பொழுது இவர்தான் அயோத்தியை ஆளக்கூடிய தசரத சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை ராமன்றது குகனுக்கு தெரியுது. இருக்க கட்டி அணைத்தான. இருக்க கட்டி அணைத்து, ஐயா என்னால் தாங்களுக்கு ஏதேனும் உதவி வேணுமான்னு கேட்கும் பொழுது, ஆமாப்பா எங்களை இக்கரையில இருந்து அக்கறையில இறக்கி விடுன்னு சொல்றாரு ராமன். சரின்னு சீதை போய் பரிசில உட்கார்ந்தா, லட்சுமணனும் போய் அமர்ந்தா. ராமன் உட்கார போகும் பொழுது குகன் சொன்னார், ஐயா கொஞ்ச நேரம் நீங்க இருங்க அப்படின்னாரு. ராமனை மட்டும் நிக்க வச்சான் குகன். என்ன ஏதுன்னு ராமனுக்கு புரியல. அப்ப குகன் செய்த காரியம், கரை ஓரமாக கிடந்த சின்ன சின்ன கூழாங்கல் இருக்கு பாத்தீங்களா, இந்த கற்களை கை நிறையாக அள்ளி பரிசலின் ஒரு ஓரமாக போட்டு இதுல நீங்க உட்காருங்க ராமனை பார்த்து. ராமனுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேரில நம்மளை இருக்க வைக்கிறான் அப்படின்னு அந்த சந்தேகத்தையும் குகனிடம் கேட்டானா. நண்பா எல்லாரையும் உட்கார சொன்னேன், என்னை விட சின்ன சின்ன கூழாங்கற்கள் உட்கார சொன்னியே, என்ன காரணம் என்பதை கேட்கும் பொழுது, ஐயா ஒரு சமயம் காட்டுக்குள்ள தாடகை என்று சொல்லக்கூடிய அரக்கியை அழித்து விட்டு அவ்வழியாக வரும் பொழுது நீங்க சொன்னது போல கௌதம மகரிஷியுடைய மனைவி கல்லாக நின்ற அகலிகை என்று சொல்லக்கூடிய பெண்ணு உங்களுடைய பாத துகள் பட்டு மீண்டும் அந்த பெண் சாப விமோச்சனம் பெற்று பெண்ணாக ஆனாலே, அதுபோல இது சிறு சிறு கூழாங்கற்களில் எத்தனை பாவப்பட்ட ஜென்மங்கள் சாபம் வாங்கி கிடக்கிறதோ தெரியல, நீங்க உட்கார்ந்தா எல்லாரும் சாப விமோச்சனம் பெறுவாங்களேன்னு தான் உட்கார சொன்னேன். அங்க மகா சீதைக்கு பயம் காலை அமுக்கி விடுறதுல, இங்க குகனுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை, பெண்கள்லாம் எழுந்துருவாங்களே. இதுல ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இன்னைக்கும் பெண்கள் எல்லாம் கணவனுடைய காலை பிடிச்சு விடுறாங்கல்ல, இந்த கணவனுடைய காலை பிடிச்சு அந்த அமுத்தி விடுறதுக்கு என்ன காரணம்? பிடிக்க கூட வேண்டாம், அடிக்காம இருந்தா சரி. இல்ல அங்க பிடிச்சு விடணும். கண்டிப்பா கணவனுடைய காலுக்கும் பெண்ணுடைய கைக்கு சம்பந்தம் உண்டு. எல்லாருக்குமா வாய்க்குது, மனைவி வாய்த்தது வள்ளுவருக்குன்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு மகாவிஷ்ணு பார்க்கடல்ல பள்ளி கொண்ட படம் பாக்குறோம், பெருமாள் கோயில்கள்ல பார்ப்போம். அந்த பள்ளி கொண்ட பெருமாள் காலடியில மகாலட்சுமி காலில் கை வச்சபடியே அந்த புகைப்படம் பார்க்குறோம். அது என்னன்னா, பெண்கள் கையில சுக்கிரன் இருக்காரு, ஆண்கள் காலில் சனீஸ்வரன் பகவான். சனியின் சுக்கிரன் யோககாரகன், ரெண்டும் சேர்ந்தா குடும்பம் நல்லா இருக்குங்கிற ஜாதக அடிப்படையில தான் அதை செய்ய சொன்னாங்க. அதை மூட நம்பிக்கையா கற்பிச்சு தான் இங்க சில பேர் நீ கெட்ட எடுக்க உனக்கு காலை வேற பிடிக்கணுமான்னு திட்டுதுங்க. அந்த அளவுக்கு அவங்க நடந்துக்கணும். அது உள்ள என்னத்த சொல்றது, கால் பிடிச்சி விடுறதெல்லாம் சும்மா. ஆமா ஆமா, காரி ஆகணும்னா கழுத காலை பிடுறாங்க, அது காரணம் வேற. அது அங்க காத்துன்னு அர்த்தம். காலை பிடிக்கணும், கால்ங்கிற காத்தை பிடிச்சு வாழணுமா, மூச்சு பயிற்சி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. எத்தனை மகத்துவமான தத்துவங்கள் இருக்குது. ஆனால் இடைகளை பின்களை சுழுமுனை ஆக மூன்றின்பால் சுவாசமான காற்றை ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளன் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றை உதைக்கக்கூடியது வாமே என்று திருமூலர் திருமந்திரம் சொல்லுது. அதனால உணர வைக்கணுமா, மின்சாரம் பாயும்னு எல்லாருக்கும் தெரியும். எப்படி பாயுன்னு கேட்டா அனுபவப்பட்டாதான் தெரியும், கை வச்சு பார்த்தா தான் தெரியும். அடிச்சா வலிக்கும்னு தெரியும், அடி வாங்கினா தான் தெரியும். பசிக்குது தெரியுது, பசிச்சா அவங்களுக்கும் பசிச்சா தான் பசி என்னன்னு புரியும். அது போல தீ சுடும்னு தெரியும், எப்படி சுட்டுச்சுன்னு கேட்டா சூடு பட்டா தான் தெரியும். அதனால உன்னை பற்றி ஒரு சில கேள்வி கதை சொல்லுவாங்க. வெயிலினுடைய அதாவது நிழலினுடைய அருமை வெயில்ல போனவனுக்கு தான் தெரியும், தாயினுடைய அருமை தாய் இல்லாதவனுக்கு தான் தெரியும். அதே சமயத்துல பசியினுடைய அருமை பசி உள்ளவனுக்கு தான் தெரியும். அதனாலதான் ஆபத்துக்கு உதவா பிள்ளையும் அரும்பசி குதவா அன்னமும் தாகத்திரா தண்ணீர் தரித்திரமரியா பெண்டீரும் கோபத்தை அடக்கா வேந்தன் குருமலிகேளா சீடனும் பாவத்தை தீரா தீர்த்தம் இருந்தும் பயனில்லை தானே அப்படின்னாங்க. பசியோடு கிடைக்கக்கூடிய உணவு பசிக்கு நேரத்துல கிடைக்காம மற்ற நேரங்களில் கிடைச்ச புண்ணியம் என்ன இருக்கு, அது ஒவ்வொன்றும் பயன்படக்கூடிய விதத்தில் இருக்கு. அதனால பார்க்குற கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்கு. எல்லாரும் மனிதர்கள் தான், மனிதரா வாழ்றோமா அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. மரம் எல்லாம் பாரு, மரம் செடி கொடிகள் நின்னா மரம்,
விழுந்தா விறகு. சில மரம் அப்படி இல்ல, நின்னாலும் மரம் விழுந்தாலும் மரம். ஏன்னா அது இருக்கிற சிற்பமாகவோ சிலையாகவோ இல்ல உத்தரமாகவோ கதவாகவோ சகலாகவோ என்ன மரம்னு கேட்பாங்க. அப்ப மரம், சில மரம் நின்னாலும் மரம் விழுந்தாலும் மரம். அதான் மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. அதனால இந்த வாழ்க்கை ஒரு சிறப்பாக இருக்குன்னா இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல. இப்ப மரத்தை எரிக்கிறோம், மரத்தை எரிச்சா கறி ஆகும், கறியை வித்தா கூட காசு. மனிதனை எரிச்சா இதுக்கு உபயோகப்படுமா? மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் கூட அவருடைய முடிவு எப்படி இருக்குமா? முடிசார்ந்த மன்னர் இறுதியில் பிடிசாம்பலுக்கு தான் சமம் அப்படின்னாங்க. சடனமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மனதனை கிட்டுதில்லை, ஊற்றி பிறக்க மாற்றி பிறக்க மனதனை கிட்டும் என்றால் ஊத்தை சடலை விட்டு கண்ணம்மா உண்பாதன் சேரணும் என்று அழுகணி சித்தர் பாட்டு இருக்கு. அப்படி இந்த பிறவி என்பது சாதாரண விஷயம் இல்லை, அதை பயன்படுத்தணும். பிறப்பது இறப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இடையில வாழ்ற வாழ்க்கை தான் நாளைக்கு உலகம் போற்றும் என்ற நல்ல எண்ணத்தோடு உன்னை பார்த்து நான் கேட்கும் கேளுங்க. கண்டு மொழி மாதே 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 கண்டு மொழி மாதேனி பார்த்திருக்கும் நாடது சொல் போதே தமிழ் தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கு மூவர், சவத்துக்கு நால்வர், சகலத்துக்கும் ஐவர், ஆறு, ஏழு, பசுக்கள், 8, தானியங்கள், 9, 10 பறந்துமே. அப்ப பசிப்பிணி என்பது கொடிய நோய். அதனாலதான் வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னாரு. அதாவது பயிர் வாடும் போது உயிர் வாடி நின்றாராம். அப்படிப்பட்ட மகத்தான மனிதர்கள் பிறந்த மண் இந்த மண்ணு. எப்படிப்பட்ட மகமை, எவ்வளவு பெரிய தத்துவங்கள், எவ்வளவு பெரிய கொள்கைகள். ஒரு குழந்தை பிறக்க எத்தனை மாசம்? 10 மாதம். தாயார் 10 மாதம் சுமக்கிறான், தகப்பன் 2 மாசம் முன்னாடியே சுமக்கணும். அப்படி சுமந்தா தான் 12 மாசம். ஒரு குழந்தைக்கு 12 மாசம். அதனாலதான் ஒரு வயசை 12 மாசம் நிர்ணயம் பண்ணாங்க. அப்பா சுமக்கிற 5 மாசமும் 2 மாசமும் ரொம்ப அழகான வாரியம். பிந்தநாதம், பிந்தநாதம், பரநாதம், பராபரநாதம், ஐவகநாதம், அமரநாதம்ங்கிற ஐவகநாதம். விந்து வடிவமாக ஆணுடைய கருவிலை உறுதியாக இருக்கணுமா. அப்படி இருந்து ஒரு நாள் தாயோட கருவறைக்கு போனா 3 நாள் தைலமா இருக்கு, 7வது நாள் மலர்ந்துருது, 30வது நாள் முழு பிண்டமாகுது. 2வது மாதம் தலை உண்டாகுது, 3வது மாதம் வயிறு உண்டாகுது, 4வது மாதம் பாதம் உண்டாகுது, 5வது மாதம் முதுகெலும்பு உண்டாகுது, 6வது மாதம் ஜீவன் உண்டாகுது, 7வது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகுது, 8வது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தியாகுது, 9வது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகுது, 10வது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது. இதுதான் ஆன்மீகமும் அறிவியலும் ஒத்து போன இடம். எல்லா இடத்துலயும் ஒத்து போகும். ஆன்மீகத்துக்குள்ள இருந்து அறிவியலே வந்திருக்கு. அது கதைகள் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நாளுக்கு 2, வாரத்திற்கு 2, மாதத்திற்கு 2, வருடத்திற்கு 2 ஒரு கணக்கே வச்சாங்க. ஐயாவே சொல்லிருக்காங்க. இந்த 2 கணக்குல முறையா கணக்கு பண்ணிட்டு அதாவது கடைபிடிச்சு அப்படின்னா உடம்புல எந்த விதமான வியாதியும் கிடையாது, நம்ம நினைச்சதெல்லாம் நிறைவேறும். முதல்ல நாள் 2 இயற்கை உபாதையை சரியா செய்யணும். ஆமா, அந்த வாரத்திற்கு 2 என்ன வச்சு குளிக்கணும். ஆமா, அதே சமயத்துல மாதத்திற்கு 2 மனைவியிடம் கட்டிய மனைவியோடு கூடுவ. அப்பதான் அந்த வீரியத்திற்கே தன்மை, நல்ல ஒரு தன்மை உண்டாகும். இல்லைன்னு விந்து விட்டவன் நொந்தே கெடுவேன். அது ஒரு கணக்கு இருக்கு. உடலை கழுவணும், குடலை கழுவணும், சுத்தம் செய்யணும், இப்படிலாம் சொன்னார்கள். ஆனால் இந்த 6வது மாசம் குழந்தைக்கு நினைவாற்றல்ங்கிற வீரி அந்த உயிர் வந்துருது. அப்பவே 7வது மாசம் வளகாப்பு கொண்டாடுறோம். ஏன் வளகாப்பு கொண்டாடணும்? பொம்பளை பிள்ளைய மங்களகரமாக்கி மலர் சூடி சந்தனம் பூசி குங்குமம் வச்சு கை நிறைய வளையல் போட்டு புத்தாடை உடுத்தி ஒரு இனிப்பு கொடுத்தா அந்த பொம்பளை பிள்ளை ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி மகிழ்ச்சியா இருக்கிற போது பொம்பளை தாய் மகள் தான் குழந்தை மகளும். அதுதான் சொல்லி வச்சிருக்கா, தாய் தூங்குனா புள்ள தூங்கும், தாய் சிரிச்சா புள்ள சிரிக்கும், தாய் அழுதா புள்ள அழுகும். வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு 6வது மாதத்துல இருந்து 10வது மாசம் வரைக்கும் தாய்மார்கள் என்ன செய்யணும்? கோயில்களுக்கு போகணும், வீர வரலாற்றுகளை படிக்கணும், சங்கீதம் கேட்கணும், ராமாயணத்துல சுந்தரகாண்டம் படிக்கணும், அதுபோல கந்தபுராணம் படிக்கணும், தேவாரம், திருவாசகம், இப்படி நல்ல இலக்கியங்களை கற்றுக்கொண்டு அதை கேட்டுக்கிட்டே இருந்தா பிள்ளையும் அப்படியே வீரியமா படைப்பேன். அதையும் சுந்தரகாண்டம் படிக்கணும். 6 காண்டம் உண்டு ராமாயணத்துல. இதுலயும் முக்கியமா ஆஞ்சநேயருடைய கதையை மட்டும் படிக்க சொன்னாங்க. கர்ப்பமான பெண்கள் சுந்தரம்னா அழகு. அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு. அனுமன் எத்தகைய தன்மை உடையவன் என்பதை ராமாயணம் நமக்கு தன் உருவத்தை பார்த்து தானே இழிவாக நினைச்சார் ஆஞ்சநேய பெருமை. தன் உருவத்தை பார்த்து தானே இழிவாக நினைக்கும் பொழுது காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல அவளுடைய
அந்த தாய்க்கு அஞ்சனா தேவிக்கு தன் பிள்ளை பேரழகனா தெரியுறாங்க, அதனால சுந்தரா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா ஆஞ்சநேய பெருமாள். அது மாதிரி ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு, அதான் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. அதனால வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த படம் பாக்குறது, கண்டதை நினைக்கிறது, கோவப்படுறது, துக்கப்படுறது, அழுதுருக்காங்க எல்லாரும். காம குரோத லோப மோகம் மத மாச்சரிங்கிற 6 குணங்களை விடுத்து ஈகை தயை பொறுமை சாந்தம் பக்தி பணிவு இதெல்லாம் இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை தவா இருக்கிற மாதிரி இருந்து ஒரு குழந்தைய பெத்தான்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி பிள்ளை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அதெல்லாம் சரிதான். ஆனா இன்னொரு தவறு இருக்குல்ல, தகப்பன் எவ்வளி அவளிதான் பிள்ளைன்னு சொல்லலாம். ஏன்னா தகப்பன் முதலில் 2 மாதம் சுமக்கும் பொழுது சுமக்க கூட வேணாங்க, ஒரு கட்டிய மனைவியை கூடும் பொழுது நல்ல எண்ணத்தோடு தூய மனதோடு முதல்ல இருக்கணும். நல்ல முழுக்க தண்ணியை போட்டு முழுக்க சிந்தனைகள்லாம் வேற மாதிரி வந்து கூடுனா பிறக்க போற பிள்ளையும் அப்படிதான் பிறக்கும். எல்லாமே சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, கடைபிடிக்கல. வள்ளலார் சொன்ன மாதிரி கடை விரித்தேன் கொள்வார்லன்னு போகாம நாடு தொண்டை நாடு என்ன செய்து கொண்டிருக்கின்ற எதற்கு காவலைக்கு காக்க முடியுமோ நம்பிக்கை யாரும் காத்தாங்களோ இல்லையே, நான் தான் காக்கிறேன். பெண்களுக்குரிய பருவங்கள் 7 வகை அடந்திருக்கும் பருவம், மங்கை பருவம், ஆடிப்பட்டு தேடிதான் வதை காற்றுள்ள பூச்சி கொள்ளணும், பருவத்தை பயிர் செய்யணும், பெரியவங்க செய்தார், பெருமாள் செய்தது பருவகாலத்தை அம்மா நாடகம் முடியல உட்காருங்க. விதியை வெல்வதற்கு மதி என்ற அறிவு. சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா நாக்கு கண்டுபிடிச்சிருது. ஆமா. பாக்குற பார்வை தப்புனா கண்ணுக்கு தெரியுது. தெரியுது. சுவாசம் சரியில்லைன்னா மூக்கு தெரியுது. கேட்கிற செய்தி தப்புனா காதுக்கும் தெரியுது. அதுதான் அந்த அறிவு தான் நமக்கு நல்ல நிலைமையை உண்டு பண்ணுது. அதனால விதியை வெல்வதற்கு தேவையானது மதிதான். ஆனா வாழ்க்கையில என்னதான் மதியை கொண்டு செயல்பட்டாலும் கடைசியில இறப்பு என்பது விதிப்படிதான் ஒரு மனிதனுக்கு. அந்த இறப்பை பேச மாட்டாங்கம்மா, வாழ்ற வாழ்க்கை தான் நாளைக்கு பேர் சொல்லும். இடையில் இருக்கக்கூடியதான் மதி. அந்த மதிக்கு தான் பெருமை உண்டு. ஏன்னா அந்த உடம்பு விதி, மதிங்கிறது மூச்சு. மூச்சுங்கிற மதி இல்லைன்னா அதுக்கு பேர் சவம். எரிக்கணும் இல்லைன்னா புதைக்கணும். ஆனா அந்த உலகத்துல 2 பேருடைய உடம்பு எரிக்காம புதைக்காம இருக்கு. ஒருத்தர் ஆன்மீகவாதி ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு மேல ஆச்சு உயிர் போய், இன்னைக்கு அந்த உடம்பு ஸ்ரீரங்கத்துல இருக்கு. இன்னொருத்தர் அரசியல்வாதி ரஷ்ய புரட்சியாளர் லெனின் 12 மணி நேர வேலையை 8 மணி நேரமாக ஆக்கி ஒரு வரலாற்றை செய்தவன். அதனால விதியை மாத்த மதி என்று அறிவிற்கு உனக்கு ஒரு மாப்பிள்ளை மாத்து வந்தேன். மாப்பிள்ளையா? நீங்களா? யாரு? எந்த ஊரு? அழகனவரா அன்பானவரா? எப்படி இருப்பாருன்றது முதல்ல சொல்லுங்க. அழகன் குலகன் குக்குடகதாரி சேயோன் செவ்வேல் செட்டி மகன் குறிஞ்சி வேந்தன். மாப்பிள்ளை பேரை சொல்லாம ஏங்க கண்டபெருமானை பேசிட்டு இருக்கீங்க? அவர்தான் முருகன் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் கருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரிநாதருக்கு அருள் கொடுத்த வள்ளல் கண்டபெருமான். வள்ளல் அம்மா வள்ளி. அந்த வள்ளி வேற, இந்த வள்ளி வேற. வள்ளின்னா ஆபரணம்னு பேரு. இந்த ஆபரணத்தை கந்தன் கழுத்துல அணியணும். கடவுளே கந்தபெருமானே என்ன சோதனை இது? எனக்கு மாப்பிளையே வேணாம். இது என்ன சோதனை? ஆமா, பொதுவா இவ்வளவு பேச்சு பேசுனீங்க இல்ல, கணவனே கண்கண்ட தெய்வம், தெய்வமே கண்கண்ட கணவன் சொல்லுங்க. நான் சொல்றேன் கடவுளே கண்கண்ட கணவன். இவ்வளவு நேரம் ராமாயணத்தை பத்தி பேசுறீங்களே, ராமனும் சீதையும் ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ்ந்தவங்க தானே. அப்படித்தானே இன்னைக்கு பூலோகத்துல ஆண்களும் பெண்களும் நினைக்கிறாங்க. நான் மட்டும் என்ன மாற்றுக்கிறதா? நானும் அப்படித்தான் நினைப்பேன். ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழணுன்ற தன்மையோட தான் இருக்கிறேன். யாரு நடிக்கிறா? நான் நடிக்கிறேன். அங்கே நில்லு, கோவப்படாதே. கோவம் இருக்கிறதுல குணம் இருக்கு. குணம் உங்கள்கிட்ட காமிக்க முடியாது. என்ன ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் புருஷன் வேணும், கடவுளும் வேணும். ஆமா. ஏன் கடவுளும் கணவனும் வேணும்? கடவுளுடைய அனுகிரகம், கணவனுடைய அனுசரணை. இது ரெண்டும் ஒழுங்கா அமைஞ்சுதான் எல்லா பொம்பளை பிள்ளையும் நல்லா. எனக்கு இந்த மாப்பிள்ளையே வேணாம். ஏற்கனவே ஒரு பெண் இருக்காளே, அவ இருக்கும் பொழுது 2ஆம் தரமா போச்சுறீங்களே. ஒன்னும் குறைச்சே இல்ல. என்ன குறையவே கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரியுது. அப்புறம் ஏன் அவனே நினைச்சிட்டு இருக்க? கண்டபெருமானே, இறைவா, சண்முகா, வடிவேலா, கார்த்திகேயா, என்ன குடும்ப சரவணா இதெல்லாம். அவர் எனக்கு குலக்கடவுள். என்ன நடிப்பு, என்ன பண்றது? பச்சை பசப்பி அச்சு இல்லாம நாடி அவ புருஷனுக்காக பகலும் இந்த அவத்தையை நிமிடுத்து, அல்ல பகலும் இந்த அவத்தையை நிமிடுத்து, அவதியோடு இருப்பாய் செவி மறுத்து சொந்த குடி கொடுப்பதுங்கள் காத்திரத்தின் முறையோ. என்ன மாப்பிள்ளை கேட்டேன் உங்கள்கிட்ட? சாமி கேட்க முடியல காதால. கூடி கடிப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ. போங்க, கண்ணுக்கு முன்னாடி நிக்காம போங்க. நல்ல மனிதனுக்கு புள்ள வரதுக்கு ஒரு பெரிய மனிதனை பார்த்து கேக்குற கேள்வி அப்படிதான் கேட்பேன். இன்று பொழுது அஸ்தமனம் ஆவதற்குள் அந்த சிக்கல் சிங்கார வேலவனை வர செய்து உன்னை திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் என்ன நாரதனம் அல்ல, அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சும் அல்ல, சத்தியம்
என்ன சண்டைக்கு மாப்பிள வருது? வேணான்றே மேற்கொண்டு சத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மல்யுத்தம்? ஓடிடா இல்லையா? மல்யுத்தத்துக்கு போக போறியா? எனக்கு கோவம் வந்துருச்சு. போடா பா. கந்த பெருமானே, உம்மையே எண்ணி அனுதினமும் பூஜித்து வரும் நான் உம்மை விரைவில் அடைவதற்காகவே நாரதர் மகர்ஷியிடம் அவ்வாறு பேசினேன். மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமணம் புரிவாயாக. அரோ